Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம டீ கடை போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Vinod's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட நல்ல போண்டா கிறிஸ்பியாக வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான ஆயிலை சேர்த்துக்கோங்க. இதோட 3/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காத கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். மாவு இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே மாதிரியே நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போண்டா உருண்டையை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் நம்ம ஒரு பேட்சை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம போண்டாவை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா சைடும் வெந்து வரதுக்காக அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் கேப்பில் இந்த மாதிரி பெரட்டி போட்டு எல்லா சைடும் நல்லா வெந்து வர மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலரும் நல்ல கோல்டன் கலரில் வரணும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் போண்டா உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் நீங்கள் 2-3 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயும் போண்டா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு விருப்பமான சாஸோடு சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.